தெற்காசிய நாடுகளில் குழந்தைகளின் ஆரம்பகால கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச சங்கம், மாணவர்களின் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தரமான கல்வியின் சர்வதேச சங்கம், இவைகள் இரண்டும் இணைந்து தெற்காசிய நாடுகளில் உள்ள இசிசிடி ஆசிரியர்களுக்காக நடத்தும் திறன் மேம்பாட்டுக்கான சர்வதேச திட்டத்தின் ஸ்டீம் விரிவுரை தொடரில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விரிவுரை தொடரானது மெஸ்ஸியா லுண்டினால் நடத்தப்பட்டு இச்சங்கத்தின் செயல்திட்ட தலைவரான நான் திஷா ஜெகநாதனால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் பார்க்க போவது தொகுதி 3 விரிவுரை 1, ரோல்ஸ் ஆஃப் ஆர்ட் இன் ஸ்டெம் எஜுகேஷன், அதாவது கலைகளின் பங்களிப்பு, ஸ்டெம் கல்வியில் கலைகளின் பங்களிப்பை பற்றியது. ஸ்டெம் என்றால் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம். ஆனால் இப்போது அதில் கலைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதனால் அது ஸ்டீம் கல்வியாக உருவெடுக்கிறது. இப்போது இதன் நோக்கங்களை பற்றி பார்ப்போம். அதாவது ஸ்டீம் செயற்பாடுகளில் கலையின் அல்லது படைப்பாற்றலின் வெளிப்பாடுகளை பற்றி பேசப் போகிறோம். கலை வெளிப்பாடுகளில் கலாசார பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ள சுயமாக சிந்தித்து முயற்சிக்கவும். இதற்கான பல மதிப்பீடுகள் உருவாக்கப்படுகின்றன. நமக்கு கலையை உள்ளடக்கிய ஸ்டீம் கல்வி பற்றி தெரியும். ஸ்டீம் கல்வியில் உள்ள கலையை பற்றி பேசுவதற்கு முன்னர் உங்களில் ஒரு சில நிமிடங்களுக்கு இடைநிறுத்தி சில விடயங்களை பற்றி பேசப் போகிறேன். உங்கள் அருகில் ஒரு காகிதமும் பென்சிலும் இருந்தால் அதை பயன்படுத்துங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு விளையாட்டுப் பொருளை பார்க்கும்போது உங்கள் ஆளுமையுடன் தொடர்பு படுத்தக்கூடியதாக உள்ளதா? அப்பொருளை வரையவும். வரைவதற்கு நீங்கள் 3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படத்தை வரைவதன் மூலம் எதனை வெளிப்படுத்தியுள்ளீர்கள் என்பதை அறிய நானும் ஆவலாக உள்ளேன். நாம் நேரடி விரிவில் சந்திக்கும் போது இதை பற்றி கட்டாயம் பேசலாம். உங்களை அல்லது உங்கள் ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க கடினமானதாக இருந்ததா? ஏன் அந்த பொருளை தெரிவு செய்தீர்கள்? அதை எப்படி செய்யக்கூடியதாக இருந்தது? இவ்வாறு பல விடயங்களை சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட பொருளோடு உங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது, மேலும் ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதையும் சிந்தியுங்கள். இவ்வாறு நம்மை பிரதிபலிக்கும் ஒரு படத்தை வரையும் போது எவ்வாறு உணர்ந்தீர்கள்? அவ்வுணர்வு வியப்பளிக்கலாம், மன அமைதியை ஏற்படுத்தலாம், ஒரு குதூகலத்தை கூட தரலாம். காரணம், நாம் நம் உணர்வை வெளிப்படுத்தியதன் காரணத்தினால். இதுவே கலை. கலை நம்மை உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுகிறது. இவ்வெளிப்பாட்டினால் நாம் சாந்தம் அடையலாம். இச்சிறிய உதாரணமே சான்றாகும். நாம் கல்விமான்கள் ஏன் கலையை ஸ்டெம் கல்விக்குள் உட்புகுத்தினார்கள் என்று அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். ஸ்டெம்மில் கலையின் பங்களிப்பு. பிரபலமாக கல்விமான் லாரிஸ் மலாகுசி, இவர் ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வியாளர் ஆவார். எனக்கு மிகவும் பிடித்த கல்விமான்களில் இவரும் ஒருவர். ரேஷியோ அமெலியா என்பது இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு அணுகுமுறையாகும். இவ்வணுகுமுறையில் இவர் கூறியதாவது, பெரியவர்கள் குழந்தைகளின் செயல்முறையில் அதிக கவனம் செலுத்தும் போது அவர்கள் நாளாந்தம் செய்யும் வேலையில் வெளிப்படும் படைப்பாற்றலை விட இந்நடவடிக்கையில் வெளிப்படுத்தும் படைப்பாற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு தயாரிப்பின் வெளியீட்டை விட அதன் உற்பத்தியின் செயல்முறை மிகவும் முக்கியமானது. எனவே ஒரு குழந்தையின் தன் வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம். நாம் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம்.
இது குழந்தையின் மனதில் சில நரம்பியல் பாதைகளை திறக்க உதவுகிறது. இதனால் அவர்கள் சரியாக செயல்படவும், பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளவும், தம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்து கொள்ளவும் இச்செயல்பாடு பெரிதும் உதவுகிறது. எனவே, கல்வியாளர்கள் ஆகிய நாங்கள் அந்த கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்க வேண்டும் மற்றும் பெரியவர்கள் ஆகிய நாங்கள் எங்களுடன் நிற்பதானாலும் அவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுமிடத்து அவர்களின் வெளிப்பாடுகளை முழுதாக அனுமதிக்க வேண்டும். இவ்வாறு நிகழும்போது அவர்கள் பிரச்சனைகளுக்கு தாமே முடிவு காணக்கூடியவர்களாகவும் படைப்பாளிகளாகவும் வெளிப்படுவார்கள். இவை அனைத்தும் சேர்ந்து நமக்கு தரும் கேள்வி, ஏன் ஸ்டெம்மிற்குள் கலை என்பது? கலையை ஏன் ஸ்டெம்மில் ஒருங்கிணைக்க வேண்டும்? ஏதேனும் நன்மைகள் இதன் மூலம் உண்டா? ஆம், நிச்சயமாக. படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது, தர்க்க ரீதியான சிந்தனையை உருவாக்குகிறது, சிக்கல்களை தீர்க்கும் திறனை நமக்கு தருகிறது. இதை பற்றிய ஏதேனும் கேள்விகள் உங்களுக்கு இருப்பின் எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இல்லையேல் நாம் நேரடி காணலில் சந்திக்கும் போது இதை பற்றி நீங்கள் என்னிடம் வினவலாம். அடுத்தடுத்த விரிவுகளை வெளிவரும் வரை பொறுத்திருந்தால் கூட உங்கள் கேள்விகளுக்கு நீங்களே விடையை கண்டுபிடிப்பீர்கள். இரண்டாவது, வெவ்வேறுபட்ட பின்னணியில் இருந்து பலதரப்பட்ட கற்றவர்களை ஈடுபடுத்துகிறது. சூழல் பின்னணிகள் மாத்திரமல்ல, கலாசார பின்னணிகள் வெவ்வேறு கற்றல் பின்னணிகளை கூட ஈடுபடுத்துகிறது. மாணவர்களை ஆடிட்டரி லேர்னர்ஸ், விஷுவல் லேர்னர்ஸ், டாக்டைல் ஆர் கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் என்று வகைப்படுத்தலாம். இது பல்வேறு கற்றல் பழக்க உள்ளவர்களை ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைப்பதன் கற்றல் சூழலை ஊக்குவிக்கிறது, மேலும் கற்றலுக்கான ஆர்வத்தை தூண்டுகிறது. ரோல் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் சயின்ஸ். அறிவியலில் கலையின் பங்களிப்பு. அறிவியல் என்பது கடினமான கொள்கை, ஆனால் இது முன்பள்ளியில் எவ்வாறு நடாத்தப்படுகிறது என்பதை யோசித்த போது உணர்ந்த ஒரு விடயம், முன்பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் கருத்துக்களை கற்பிக்க இதுவே சிறந்த வழியாகும். என்னவென்றால், வண்ணங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. வானவில்லை நினைத்தாலே அழகான வண்ணங்களுக்கு பின்னாலும் ஒரு அறிவியல் இருக்கிறது. எனவே நாம் கலையை இயற்கையில் காணலாம். ஆம், எனவே முன்பள்ளியில் கற்பவர்களுக்கு வண்ணங்களை அறிமுகப்படுத்துவதற்கான மிக அற்புதமான வழி என்று நான் உணர்ந்தேன். எனது வகுப்பறையிலே நான் செய்ய விரும்பும் விடயங்களில் ஒன்று, சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள் போன்ற முதன்மை வர்ணங்களின் அட்டவணையை நாங்கள் அமைக்கிறோம். இவ்வட்டவணையில் வெவ்வேறு முதன்மை நிறங்களை பயன்படுத்தி எந்த வண்ணங்கள் தயாரிக்கப்படுகின்றன என்பதை பதிவு செய்கிறோம். நீலம் மற்றும் மஞ்சள் நிறங்கள் பச்சை நிறத்தை உருவாக்குகின்றன. மேலும் ஊதா, நீலம் மற்றும் சிவப்பு நிறத்தில் தயாரிக்கப்படும் போது அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியை பார்ப்பது மிகவும் மகிழ்வான விடயமாகும். அது மட்டுமல்லாது அவர்களுக்குள் நிகழும் கருத்து பரிமாற்றங்கள் இவற்றை எல்லாம் காணும் போது மன நிறைவாக இருக்கும். எனவே கலை மூலமான அறிவியல் சோதனைகளை நடத்தும் போது மிகுந்த உற்சாகம் ஏற்படுகிறது. இன்னும் ஒரு செயற்பாடு, ஒரு பட்டாம்பூச்சி அல்லது ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி என்பவற்றை கற்பிப்பதற்கு நாடகம், வரைதல், நடனம் மூலம் செயல்படுத்துதல் மிகவும் எளிது. நீங்கள் அதை யூடியூபில் தேடினால் கூட உங்களுக்கு பல ஐடியாஸ் கிடைக்கும். மற்றும் மென் இசையை கூட நாங்கள் பயன்படுத்த முடியும். ஒரு சிறிய விதையிலிருந்து எவ்வாறு மரம் உருவாகிறது என்பதை பற்றி கூட நாம் கற்பிக்கலாம். எனவே மாணவர்கள் நிறைய புரிந்து கொள்வதற்காக இந்த விடயங்களை செயல்படுத்துவது அவர்களுக்கு குதூகலமாக இருக்கும். இவை அனைத்தும் எனக்கு சுவாரஸ்யமான விடயமாகப்பட்டதால் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன்.
ஏதேனும் கேள்விகள் இருப்பின் நிச்சயமாக கேளுங்கள். ரோல் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் டெக்னாலஜி. தொழில்நுட்பத்தில் கலையின் பங்கு. இன்றைய தொழில்நுட்பத்தை விட்டு நாம் எங்கு தப்பிக்க முடியாது. 2 வயது சிறுவனாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று அவர்களை கூட ஈர்க்கிறது. அவர்கள் விரும்பிய எதையும் உருவாக்கும் இத்தொழில்நுட்பம் பெரியவர்களைத்தான் அதிகம் அடிமையாக்கி விடுகிறது. இருப்பினும் இத்தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருந்து நம்மால் மீள முடியாது. எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்தின் பங்கு பாரிய அளவில் வளர்ச்சி காணும். இருந்தாலும் இதனை எவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலையில் கொண்டு செல்வது? இதற்கு கலையை பாவிக்கலாம். இத்தொழில்நுட்பத்தை கலை மூலமாக பொறுப்புணர்வுடன் பாவிக்க கற்றுக் கொடுக்கலாம். முதலில் கணினியை சுவிட்ச் ஆன் அல்லது சுவிட்ச் ஆஃப், அதாவது அதை ஆன் பண்ணுவதற்கும் அதை நிறுத்துவதற்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அல்லது ஆன்லைனில் நிறம் தீட்ட சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல ஆசிரியர் கணினியை பாவிக்காத நேரங்களிலே மவுஸை எவ்வாறு இயக்குவது பற்றி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல புதிய பெயிண்டிங் வெர்ஷன்ஸ் பல உள்ளன. அவற்றை கூட நாம் நமது வகுப்பறையில் பாடசாலை நேரங்களிலே பயன்படுத்தலாம். நீங்கள் எப்போதாவது கணினியில் படம் வரைந்துள்ளீர்களா? அதன் அனுபவத்தை கூட என்னுடன் பகிரலாம். ரோல் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் என்ஜினியரிங். இப்போது பொறியியலில் கலையின் பங்கை பற்றி பார்ப்போம். பொறியியல் கட்டிடக்கலையுடன் நெருங்கி தொடர்பு கொண்டது. சிற்பக்கலை கோபுரங்கள் கட்டுவது, இயந்திரங்கள் அல்லது பாலங்களை உருவாக்குவது பற்றியதாகும். பொறியியல் கற்றல் நடவடிக்கைகளில் பல விடயங்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்திருக்கின்றன. ஆனால் இதன் அடித்தளம் குழந்தைகளின் ஆரம்ப காலத்திலேயே தொடங்கி விடுகிறது. எப்படி ஒரு உயர்ந்த கோபுரம் சமநிலையில் இருக்கிறது? கோபுரத்தின் அடித்தளம் எவ்வாறு இருக்க முடியும்? சமநிலையில் இருப்பதற்கு அதன் அடி என்ன வடிவில் அமைய வேண்டும்? உயரமான கோபுரத்தின் சமநிலைக்கு அடியானது ஒரு கனவுருவா அல்லது சதுரமுகியா என பல வகையான கேள்விகளை கொண்டு நாம் ஆராய வேண்டும். இவ்வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது விமர்சன சிந்தனையை இது தூண்டுகிறது. இந்த வகையான திறன்கள் பொறியியல் திறன்களை உருவாக்குகின்றன. ஆரம்ப காலத்தில் இருந்தே அவர்கள் விளையாட்டின் மூலம் கற்றலில் ஈடுபடுவதனால் எந்த குழந்தையும் தங்கள் கற்றுக்கொள்வதை உணர்வதில்லை. ஆனாலும் கற்றல் நடவடிக்கை தொடர்ந்தும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் பில்டிங் பிளாக்ஸுடன் விளையாடும் போது அல்லது சிற்பங்களை களிமண் அல்லது கிளேயினால் செய்யும் போது மற்றும் பல செயற்பாடுகளில் கல்வி கற்கிறார்கள். எனவே பொறியியலில் ஆர்ட்ஸ் கலையின் பங்களிப்பு மிகவும் பெரியது. பொறியியலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. குழந்தை இந்த ஸ்லைடில் உள்ளதை நீங்கள் பார்த்தால் சில உருக்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் இந்த உருக்களின் மேலே சரியாக பொருந்தும் 2D வடிவத்தை வைத்து சரியான இடத்தில் வைப்பதன் மூலம் பல வகையான உருவங்களை அவர்கள் செய்து காண்பிக்கலாம். உதாரணமாக தீக்கோழி போன்ற வடிவங்கள், பென்குயின், மான்கள் மற்றும் மயில்கள், இன்னும் பலவித உருவங்களை அவர்கள் செய்யலாம். இப்போது கணிதத்தில் கலைகளின் பங்கு பற்றி பேசுவோம். இசை, நடனம் மற்றும் வடிவங்கள் கலைகளின் ஒரு முக்கிய அங்கமாகும். மேலும் ஆரம்ப கால கல்வியில் அடிப்படை கணித செயற்பாடுகள் மூலம் பிற்காலத்தில் கற்கும் விரிவான கணிதம் வரை கற்பதற்கு இது ஏதுவாக அமையும். ஆரம்ப கால கல்வியில்
வெவ்வேறு செயற்பாட்டு நடவடிக்கைகளின் போது தாளை மடித்து வெவ்வேறு உருக்களின் சமச்சீர் தன்மையை ஆராய்வதன் மூலம் சமச்சீர் பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் கணித கற்றல் நிகழ்வுகளுக்கு இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடாகவே இதை நான் கருதுகிறேன். கணிதம் என்றாலே பல மாணவர்கள் விரும்புவதில்லை. இப்பாடத்தில் நாட்டம் மிக மிக குறைவு. எனவே இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு இவ்வகையான செயற்பாடுகளின் மூலம் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை எம்மால் தூண்ட முடியும். இதை நாம் மிகவும் வேடிக்கையாகவும் கலை மற்றும் இசை மற்றும் வடிவங்களுடன் அறிமுகப்படுத்துகிறோம். இவ்வாறு அவர்கள் செய்வதன் மூலம் கணித பாடத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். எனவே உங்களுக்கு தெரிந்த விதத்தில் கணிதத்தை விரும்பக்கூடிய வகையில் கலைகளை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்போமாக. இதன் மூலம் அவர்கள் சிக்கலை தீர்ப்பதையும் விமர்சன சிந்தனையையும் உருவாக்குவதில் நமக்கு உதவ முடியும். ஏனென்றால் கணிதமானது அவர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை நாம் அவர்களுக்கு அனைவரும் அறிந்ததே. பிற்கால வாழ்க்கையில் சிக்கலை தீர்ப்பது மற்றும் விமர்சன சிந்தனையின் மூலம் விமர்சன சிந்தனை மிகவும் அவசியமானது. கலாச்சார பன்முகத்தன்மையில் கலைகளின் வெளிப்பாடு. கலாச்சார பன்முகத்தன்மை என்றால் என்ன? இந்த வெவ்வேறு கலாச்சாரங்களை நாம் வகுப்பறையில் எப்படி கொண்டாடலாம்? இன்று முழுமையான கல்வி பற்றி பேசும் உலகில் நாங்கள் இன்க்ளூசிவிட்டியை பற்றி பேசுகிறோம். கற்றலுக்கான உலகளாவிய வடிவமைப்பை, அதாவது யூனிவர்சல் டிசைன், அனைத்து விஷயங்களும் வகுப்பறையில் கொண்டு வருவதை பற்றிய பல விவாதங்கள் உள்ளன. இதன் மூலம் வகுப்பறையில் பல்வேறு கலாச்சார விழுமியங்களை நமக்கு ஒன்று திரட்ட முடிகிறது. இந்த வித்தியாசமான கலாச்சாரங்களை நாம் எப்படி கொண்டாடுவது என்ற கேள்வி மிகவும் முக்கியமானது. ஆனாலும் இதற்கு பதில் சொல்ல முயல்வது சற்று கடினம். ஏனெனில் நாம் வேறுபட்ட ரீதியிலான மாணவர்களை ஒன்று திரட்டி வேறுபட்ட கலாசார ரீதியிலான மாணவர்களை ஒன்று திரட்டி ஈடுபடுத்த முயலும் பொழுது வகுப்பில் உள்ள கலாசார ரீதியாக வேறுபட்ட குழந்தைகளிடத்தில் குறிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. கலாசார பன்முகத்தன்மையின் மீது அன்பையும் மரியாதையும் வளர்க்கவும் முடிகிறது. குறிப்பாக கலை மற்றும் அவர்களின் கலை வெளிப்பாடுகள் மூலம் இதை நாம் அங்கு கொண்டு வர முடியும். உலகெங்கிலும் உள்ள பலதரப்பட்ட கலாச்சார இசையை கேட்பதன் மூலம் குழந்தைகள் வெவ்வேறு கலாச்சார ரீதியான பொருட்களை உருவாக்குவதன் மூலமும், உதாரணமாக இந்த ஸ்லைடில் காண்பிக்கப்பட்டுள்ளதை போல கொண்டாடப்படுவது வகுப்பறையில் கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுவதன் மூலமும் நமக்கு இதை செய்ய முடியும். உதாரணமாக ஜப்பானிய எழுத்து வேலை முதல் ஆப்பிரிக்க நெக்லஸ் வரை பல்வேறு கலை வடிவங்களை நாம் அறிமுகப்படுத்தலாம். இவ்வாறான பல விஷயங்களை கொண்டு வருவதன் மூலம் வகுப்பறை அமைப்பில் பல கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு நெருக்கமான சூழலில் ஒரு வகுப்பறையில் மரியாதை மற்றும் அன்பு ஆகிய பண்புகளை எம்மால் வளர்க்க முடிகிறது. எனவே இது கலை ரீதியாகவும் குறிப்பாக பலதரப்பட்ட கலாச்சார ரீதியாகவும் வேறுபட்ட வகுப்பறையில் வெளிப்படுத்த சிறந்த இடமாக இருக்கும். முக்கிய கலாச்சாரத்தின் முக்கிய ரீதியாக ஒரு கலாச்சாரத்தை வலியுறுத்த வகுப்பறையில் 2 விடயங்களை செய்யலாம். மாணவர்களுடன் வெவ்வேறு பாரம்பரியத்தில் இருந்து கலையை குழந்தைகள் பகிர்ந்து கொள்வது.
மேலும் குழந்தைகள் பேசக்கூடிய பல்வேறு கலை வடிவங்களுக்கான ஒரு புத்தகத்தை தொகுத்து பராமரிப்பது. வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களின் வெவ்வேறு கலைகள் மற்றும் கலை வடிவங்களை கண்டு உணர்ந்து ஒரு சிறிய புத்தகத்தை போல் அவர்கள் கற்றுக்கொண்ட கலைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு கலை புத்தகத்தை நாம் பராமரிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களை எமது நாளேட்டில் குறிப்பிட்டு அந்த நாட்களில் அந்த விழாக்களை அறிமுகப்படுத்துவதுடன் உங்கள் பள்ளி நாட்களில் நீங்கள் உங்களால் முடிந்த வரையில் அந்த கொண்டாட்டங்களை நடாத்தி மாணவர்களுக்கு அதை பற்றிய அறிவை உண்டு பண்ணலாம். உதாரணமாக சீன புத்தாண்டு அல்லது ஜெர்மன் மறு ஒருங்கிணைப்பு நாள். இவ்வாறான பல விடயங்கள் அல்லது சமயம் சார்ந்த பண்டிகைகள், ரமலான், தீபாவளி போன்ற பல விழாக்களை நாம் நமது வகுப்பறையில் செய்ய முடியும். உலகம் முழுவதும் பல்வேறு கலாச்சார ரீதியாக குறிப்பிடத்தக்க நாட்கள் உள்ளன. உங்கள் நாட்காட்டியில் இவற்றை குறிக்கும் பொழுது குழந்தைகளுக்கான உங்கள் செயல்பாடுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அதன் மூலம் கலாச்சார பன்முகத்தன்மையை மேம்படுத்தி குழந்தைகளின் விருப்பத்தை நாம் ஆர்வத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் உருவாக்கலாம் மற்றும் குழந்தைகளுக்கான நேரத்தை அனுமதிக்க கலாச்சார பன்முகத்தன்மையை புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு மதிக்கவும் பழகுகிறார்கள். உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் இருந்தால் கீழே உள்ள கருத்து பிரிவில் அவற்றை அறிவியுங்கள். நேரடி விரிவுரையின் தொடரில் நாம் இவற்றை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். ஒரு சிறிய மதிப்பீடு. இது ஒரு குறுகிய மதிப்பீடு. நீங்கள் ஒரு கலை பயன்படுத்தி ஸ்டெம் பாடம் ஒன்றை வடிவமைக்கப் போகிறீர்கள். இது கற்றல் நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். அதாவது பாடத்தின் மூலம் நீங்கள் என்ன கற்பிக்க விரும்புகிறீர்கள் அல்லது பாடத்தின் மூலம் குழந்தை என்ன கற்றுக்கொள்ளும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது ஆப்ஜெக்டிவாகவே இருக்க வேண்டும். பின் உங்கள் பாடத்திட்டத்தில் நோக்கத்தை அடைவதற்கான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி கற்பிப்பீர்கள் அல்லது அவர்களுக்காக நீங்கள் திட்டமிட்டுள்ள இலக்கை எவ்வாறு அடைவீர்கள்? இதை தெரிவிக்க எங்கள் வகுப்பறையில் பலதரப்பட்ட கற்கும் திறன் கொண்ட மாணவர்கள் இருப்பார்கள். எனவே உங்களிடம் கற்பவர்கள் கலாச்சார ரீதியாக வேறுபட்டு கற்கும் மாணவர்களாக மட்டுமல்ல, வித்தியாசமாக கல்வி கற்கும் பழக்கம் உடையவர்களும் கூட. எனவே இதை நாம் கருத்தில் கொண்டு டக்டைல் லேர்னர்ஸ் மற்றும் ஆடிட்டரி லேர்னர்ஸ், விஷுவல் லேர்னர்ஸ் அவர்களுக்கு ஏற்றவாறு அதற்கான ஆக்டிவிட்டிஸ் செயற்பாடுகளை நாம் தெரிவு செய்ய வேண்டும். உங்கள் வகுப்பில் இந்த பலதரப்பட்ட கற்கும் மாணவர்கள் அனைவரையும் ஈடுபடுத்த முடியுமானால் அவர்களுக்கான வேறுபாட்டிற்கான உத்திகளை பயன்படுத்தி பாடத்தில் ஒரு கற்றல் நோக்கத்தின் மூலம் அது சிறப்பாக செயல்படுவது எப்படி என திட்டமிடுங்கள். உங்கள் பாடத்தை திட்டமிட்ட பிறகு அவற்றை ஒரு குறிப்பிட்ட குழந்தைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை எழுதுங்கள். அல்லது ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கிடையில் எப்படி இதை செய்யலாம் என எழுதுங்கள். குழந்தைகள் வெவ்வேறு கலாச்சார ரீதியிலான பொருட்களை உருவாக்குவதன் மூலம் வகுப்பறையில் நாம் இதை செய்ய முடியும். பிறகு இந்த கற்றல் நடவடிக்கைக்கு தேவையான பொருட்களை நாம் சேர்ப்போம். இந்த பாடத்தின் முடிவில் ஒரு பிரதிபலிப்பு.
இதன் மூலம் நீங்கள் இறுதியில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அல்லது குழந்தைகள் நீங்கள் எடுத்த ஆப்ஜெக்டிவை அடைந்து விட்டார்களா என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு தெரிந்த வகுப்பு அல்லது ஒரு பாடத்தில் இருந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை அவர்களிடம் கொண்டு போய் சேருங்கள். அதனால் இந்த குறிப்புகளை உங்கள் பாடத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் இதை வெற்றிகரமாக செய்ய முடிந்தால் உங்களிடமிருந்து கேட்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் எங்களை நேரலையில் சந்தித்து உங்களது கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்று நாங்கள் பார்த்ததில் கலைகளின் ஒருங்கிணைப்பு. இந்த கலைகளை சேர்ப்பதன் மூலம் எவ்வாறு விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளில் நாம் பாடத்தை மாணவர்கள் விரும்பக்கூடிய வகையில் அதை அமைக்கலாம் என்பதை நாங்கள் இதுவரை கண்டோம். எனவே இந்த பாடம் உங்களுக்கு உங்கள் வகுப்பறையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிப்பதற்கும் ஏதுவாக அமைந்திருக்கும் என நான் நம்புகிறேன். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.